படம் தரமா இருந்துச்சுண்ணா. நான் அந்த படத்துக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சாட்டிஸ்ஃபையா இருக்கு. இப்போ இந்த காலத்துல இந்த மாதிரி படம் எடுப்பாங்க கூட தெரியல. அப்ப எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தா புஷ்பா படத்தையே காப்பி அடிச்சிருக்காங்க. செம்மையா இருந்துச்சுண்ணா. மன்சூர் அலிகான் ஆக்டிங்கும் கேப்டன் சார் ஆக்டிங்கும் வேற லெவலா இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ஃபைட் சீன் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அந்த 20 நிமிஷம் வந்து கோட் சீன் வரும். தரமா இருந்துச்சு கோட் சீன். படம் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. 20 நிமிஷம் அந்த கோட் சீன் தான் படமே. அரசாங்கத்தை பத்தி அடிச்சு போட்டுருப்பாங்கண்ணா. இந்த கோட் சீன் தான் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வரும் பாரு. அந்த கோட் சீன் செம்மையா இருக்கும். இன்னும் ஸ்டார்டிங்ல விஜயகாந்த் என்ட்ரி கொடுப்பாங்க. அதுல வந்து போலீஸை போட்டு அடிப்பாரு. அந்த சீன் தரமா இருந்துச்சு. யாரெல்லாம் கலாய்கிறாரு போட்டு அடிக்கிறாரு. ஒரு ரக்கட்டாகிறாருண்ணா. ரோட்டமா அந்த மாதிரி இது வரைக்கும் இவர் படத்தா இதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறேன். ஏன்னா நான் அப்ப சின்ன பையன், அப்ப தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். செம்மையா இருந்துச்சு. இப்ப கூட இந்த மாதிரி படம் யாராலையுமே எடுக்க முடியாது. செம்மையா இருந்துச்சுண்ணா. ஆக்டிங்கும் கேப்டன் ஆக்டிங்கும் பயங்கரமா இருந்துச்சுண்ணா. அதான் சொல்றேனே, கோட் சீன் தரமா இருந்துச்சுன்னா புட்டு வைக்கிறாரு அரசாங்கத்தை. எல்லாருமே அப்படி டைரக்டா கேள்வி கேட்கறாங்க. அப்பயே கேள்வி கேட்டாரு. படம் என்னைக்குமே மாசுதான் தலை. கேப்டன் பிரபாகரன் அது என்ன 100வது படம் எங்க கேப்டனுக்கு. அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நான் உறக்க முடியாதப்போ இப்போ ரிலீஸ் ஆன படம் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இன்னும் நிறைய படம் எங்கள் தலைவர் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ரிலீஸ் பண்ணால் இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வர பிளான் இருக்குது. இப்போ நாங்கள் டக்குன்னு வந்ததெல்லாம் நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் வந்துட்டோம். அடுத்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வருவோம். எல்லாருமே இந்த மாஸ் ஃபைட்லாம் இருக்குது. அப்புறம் டயலாக்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒன்றும் இப்போ கரண்ட் அரசியலுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த டயலாக்லாம் சூட்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ தியேட்டரில் பார்த்து அது வேற மாதிரி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை பார்த்து எந்த ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அது அப்புறம் ஆட்டமும் தேரோட்டம் அந்த பாட்டு எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அது எல்லாமே நார்மலா டிவில பார்த்து பழகி இருப்போம். இப்போ ஒரு தியேட்டர்ல பார்க்கும்போது அதோட ஹாப்பினஸே வேற. அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் படமே நீங்க என்ன சொல்றீங்க, கேப்டன் ஒரு 100வது படம் யாருக்குமே ஹிட் கிடையாது. எங்க கேப்டனுக்கு மட்டும் தான் ஹிட். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் இது. எல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் மாதிரி இல்லையா, இன்னைக்கு எடுத்த மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. வண்டி அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா கேப்டன் பிரபாகரனை பத்தி. ஏன்னா காரணம் 35 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஹிட் கொடுத்த படம். இப்போ கண்டிப்பா 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 இந்த படம் வந்து எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து சின்ன பசங்க எல்லாமே இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு வர்ற படம்லாம் ஒண்ணுமே இல்லை இதுக்கு முன்னாடி. ஏன்னா காரணம்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டெக்னாலஜியோட எடுத்துக்கும் போது இன்னைக்கு இன்னொரு அட்வான்ஸா போயிருக்கணும். ஆனா இருக்கிறது இப்போ இருக்கிற படம் ஃபுல்லாவே சத்தம் தான் அதிகமா இருக்கே தவிர படத்துல ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பாக்குற அளவுக்கு மக்கள்கிட்ட அந்த இதை இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதை வந்து பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி படத்துகளுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா ரீரிலீஸை பொறுத்தவரை அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற படத்துக்கும் அன்னைக்கு உள்ள படத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதனால இனிமேட்டு இந்த மாதிரி ரிலீஸ் படம் எல்லா படமே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். எல்லா படமும் வரட்டும். ரஜினி படம், கமல் படம், விஜயகாந்த் படம், விஜய் படம், அஜித் படம், நல்ல படங்களுக்கு மக்கள் கண்டிப்பா இன்னைக்குமே வரவேற்பு கொடுப்பாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல எந்த குறையும் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி படத்துக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகும், ரீரிலீஸ் ஆகும். கண்டிப்பா இப்போதைக்கு உள்ள வர படத்துக்கும் இதுக்கும் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பிரிண்ட் அவ்வளோ தெளிவாக இருக்குது. பிரிண்ட் எல்லாமே தெளிவாக இருக்குது. வாய்ஸு சவுண்ட் சரி. இது ஒரு இளையராஜா பிஜிஎம்லாம் இப்போ வர முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வர படம்லாம் வந்து பாட்டு கேட்டாலே காயில் ரத்தம் வருது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுங்க, வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல படங்களை ரீரிலீஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த போட்ட பணத்தை வந்து அவங்க எடுத்தால் தான் அடுத்தடுத்த படத்துக்கு இந்த மாதிரி ஆதரவு கொடுப்பாங்க. கண்டிப்பாக படம் வந்து எல்லாரும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து எப்படின்னா, நான் காசி தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ நாங்கள் சென்னைக்கு வந்து புதுசில் நான் அதை பார்க்கல. ஆனால் செகண்ட் ரிலீஸ் அப்பப்போ எல்லா தேட்டர்லையும் போடுவாங்க. அப்பப்போ நான் பார்த்துருக்கேன். தேட்டரில் வந்து கம்மியாக பார்த்துருக்கேன். நம்ம யூடியூப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு வாட்டி எப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பார்ப்போம். படம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே நடிப்பு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, கேப்டனுக்கு மட்டும் கிடையாது. மன்சூர் அலிகான் சார் இருக்காப்ல, அப்புறம் சரத்குமார் சார் இருக்காப்ல, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நடிப்புன்றது வந்து எல்லாத்துக்குமே அன்னைக்கு கொடுத்தது வந்து 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த படத்தை வந்து நம்ம எதுவுமே குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருக்கும். யாருனாலும் வந்து பார்க்கலாம். உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பாக ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த அரசியல் சீன் தான் ப்ரோ. அந்த அதான் நீதிமன்றத்தில் அந்த இந்த சீன் தான் நல்லா இருந்துச்சு. பாட்டுல எப்படி ப்ரோ இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது? நல்லா தான் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த படத்துல? இல்லை ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, என்னால் முடியல. இன்ட்ரோ பிளாக் எப்படி ப்ரோ இருந்துச்சு படத்துல? இன்ட்ரோ பிளாக் செம்மையாக தான் ப்ரோ இருந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு இந்த படம் இப்போ ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இது அதை பார்க்கும்போது உங்களுக்கு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எனக்கு 100வது படம் வேற, அது செம்ம பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு 2K நினைச்சு இந்த படத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை ப்ரோ, எனக்கு பிடிக்கும் ப்ரோ. ஆல்மோஸ்ட் 90s சூப்பரா இருந்தது.
எனக்கு நிறைய விஷயத்துல பிரமிப்பா இருந்தது. ஏன்னா இப்ப இவ்வளவு டெக்னாலஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு விஷயங்கள் டெக்னாலஜி இருந்தும் நம்மளால ஒரு சில படங்களை பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய விஷயங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. பட் அந்த காலத்துல இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்ல. நம்மள ஒரு சின்ன விஷயம் தான், ஆமா இதுதான் நம்ப வைப்பாங்களா, அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்தை உருவாக்கிடுச்சுன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அண்ட் மன்சூர் அலிகான் சார் 2 பேரும். அவரோட வில்லத்தனம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. யாரா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணல. சித்தப்பு அப்படிமா அப்படியே போயிட்டு இருக்கும்போது பெரியமா பெரியமா அப்படிங்க அந்த மாடுலேஷனா இருக்கட்டும், இப்படிலாம் வில்லத்தனம் நம்ம நிறைய ரசிப்போம்ல. வித்தியாசமான மாடுலேஷனான ஒரு வில்லன்லாம் இருப்பாங்களா, அந்த ஒரு விஷயம்லாம் சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு உண்மையிலே விஜயகாந்த் சார் பார்க்கும்போது அழுகையாவும் வருது, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம அவர் மேடையில நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு இப்ப வேணா பேசுறோம், முன்னாடி எவ்வளவு ட்ரோல் பண்ணிருப்போம். அந்த வீடியோ எல்லாம் கண்டிப்பா யாராவது ஒருத்தன் பார்த்தா கூட அசால்ட்டா நம்ம பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம், அதை நம்ம கேள்வி கூட கேட்காம வச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும்ல. அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துல மட்டும் இல்ல, ஒரு ரியல் லைஃப்லயுமே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார்ல. படத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். மக்கள் உள்ள ஒருத்தனாதான் நான் வாழ்வேன் எப்பவுமே. அது என்ன தண்டிக்கிறதா இருந்தா கூட மக்களே தண்டிக்கட்டும், மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி. அந்த டைலாக் எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப அழகையே வந்தது. ஏன்னா இவ்வளவு நல்லவரா இவரை போயிட்டு நம்ம இப்பெல்லாம் யோசித்தோமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள தோணும்ல. எவ்வளவு விஷயங்கள் நம்ம இது பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கு மேலேயே ஓடணும் சார். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய படங்கள் வந்து சினிமா துறை பார்க்கணும்னு சொல்றாங்களே. சினிமாவை ரசிக்கிற ஒருத்தனா இருந்தா கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ட்ரெயின் சீன் எப்படி எடுத்தாங்கன்னு சீரியஸா புரியல எனக்கு. இப்பயுமே டைரக்டரை பார்த்து தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஏதோ ஒரு சேனல்லையாவது அந்த கிளிப்பை போட்டு விட்டுருங்க சார், எப்படி எடுத்தீங்கன்னு. ஏன்னா பைத்தியம் முடிக்குது. நான் யோசிச்சுட்டே இருக்கேன், வீட்டுல போய் கூட நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தா கூட புரியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியுமே இல்ல, ரோப்பு கூட பாத்தீங்கன்னா அதிகமா இது பண்ண மாதிரி தெரியல. ஆனா அப்படி எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாம எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன் கேப்டன் சார். அப்பயே இப்ப வந்து இவ்வளவு சேஃப்டி இருந்துமே நம்ம ஒரு சில விஷயங்களை எடுக்க மாட்டோம். ஆனா அப்ப அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு பாருங்க. எந்த அளவுக்கு சினிமா வர உயிரா நினைக்கிறவரால மட்டும்தான் அப்படி ரிஸ்க் எடுத்து நடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது. அவரோட டைலாக் வேற லெவல்னே சொல்லலாம். தயவு செய்து எல்லாரும் தியேட்டர்ல வந்து திருப்பி பாருங்க, அப்படின்னா உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, நம்ம அவருக்காக எதுவுமே செய்யல. அவர் வந்து நம்மளுக்காக நிறைய செஞ்சிருக்காரு. ஓப்பனா சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக செஞ்சிருக்காரு. நம்ம அவருக்கு திருப்பி எதுவுமே செய்ய முடியல, அவர் எதிர்பார்க்கவும் மாட்டாரு. ஆனா அதுக்காக ஒரு சின்ன விஷயமா அந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. நல்ல வேலை தியேட்டர்ல பாத்தீங்களா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா. ஓப்பனா சொல்லணும்னா நான் டிவில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சாங் மட்டும்தான் மைண்ட்ல இருந்த மாதிரி இருந்தது, பெருசா தெரியல. ஆனா இந்த படத்துல நான் ஒரு சீனையும் இப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு சீக்வன்ஸ் ஒண்ணு வரும். ஆக்சுவலி வந்துட்டு வீரபத்ரனை பிடிக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுவாங்க. நம்ம நார்மலா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது சாதாரண ஒரு ஷாட் தான். பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லா கோட் ஷூட் போட்டிருக்கிறத லாங் ஷாட்ல காட்டுவாங்க, வாய்ஸ் மட்டும் போகும். இப்படி திரும்பிட்டு இப்படி வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா காக்கி சட்டையா மாறி இருக்கும். ஒரு செகண்ட்ல கரெக்டா அந்த பொசிஷன்ல உட்கார வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட்ல வேற லெவல். ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு ஃப்ரேம்ல ஒரு விஷயத்த கன்வே பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி நிறைய மிஸ்டேக் ஆகி நம்ம இப்ப நிறைய படங்கள் பார்த்துட்டோம். ஒரு ஃப்ரேம்ல நான் ஒரு விஷயத்த கன்வே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலத்துல ஒரு ஃப்ரேமையும் தெளிவா கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேக் சைடு தான் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஃபைட் சீன்னாலே விஜயகாந்த் சார்னால அந்த பேக் சைடு திருப்பி அப்படி ஒரு காலால எட்டி உதைக்கிறாரு பாத்தீங்களா. அந்த ஷாட்டை அச்சுக்க இன்னும் நீ ஒருத்தன் பறந்தே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டைலாக் வேற லெவல். சீரியஸாவே எனக்கு அதுல ஒரு டைலாக் அவர் ஆரம்பிப்பாரு. ஆக்சுவலி வந்துட்டு, என்னை குற்றவாளின்னு சொல்றதுக்கு நீங்க கேள்வி கேக்குறீங்க, ஓகேங்களா, நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் உங்களை கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னு சொல்ற டைலாக்கா இருக்கட்டும். மக்கள் சொல்லட்டும் நான் குற்றவாளின்னு சொல்லிட்டு, நான் இப்பே தலை குனிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒண்ணு வரும். மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி மக்கள் என்னைக்குமே சொல்ல மாட்டாருங்கிறதையும், அவ்வளவு நேரம் அந்த வீரபத்ரனை கஷ்டப்பட்டு புடிச்சு எல்லாமே பண்ணாலுமே அவருக்குள்ள இருக்க கெட்டதை சொல்லி அவரை கடைசி வரைக்கும் கெட்டவனாவே காட்டல. எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல. நம்ம இது வரைக்கும் வில்லன்னாலே அவன் செத்துட்டானாலே அவனை கெட்டவனாவே காட்டுவோம். பட் இந்த படத்துல அவர் ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு. அவர் சைட்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன, அவன் நினைச்சிருந்தா அழகா ரம்யா கிருஷ்ணனை கொண்டிருக்கலாம்,
ஆனா கொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், மனிதாபிமானமா இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் அவனுக்குள்ள இருக்குங்கிற ஒரு விஷயத்த நம்ம மிருகமாவே பார்த்த ஒரு பர்சனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா நம்ம ஆச்சரியமா பார்ப்போம்ல. அதெல்லாம் வேற லெவல். உண்மையிலே அவரோட டைலாக்குக்கு மிஞ்ச யாருமே கிடையாது. கேப்டன் படம் சூப்பரா இருந்ததுண்ணா. இந்த படம் வரும்போது நீங்க பிறந்திருந்தீங்க? பிறந்துருச்சேன். அப்ப பாத்தீங்களா தேட்டர்ல போயிட்டு? தேட்டர்ல இல்ல, நம்ம சின்ன புள்ளியா இருந்தோம் நாங்க. படம்லாம் சூப்பரா இருக்கு. ஒரு தலைவரை தான் மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு தலைவரை மிஸ் பண்ண கூடாது. அவர் என்ன வரு வைக்கிறது பார்க்கணும். இவரை வந்து கோபுரத்துல உட்கார வச்சு ஆய்வு பார்த்துருக்கணும் மக்கள். சில பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரவங்கலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. அதனால வந்து வடபழனின்றது வந்து விஜயகாந்தோட ஒரு ஏரியா. இந்த இடத்துக்கு வந்தாலே அவரை பார்த்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் சில விஷயத்த தோணும். அவர் இல்லாதனால வந்து இந்த படத்தை ஸ்கிரீன்ல பார்த்துட்டு போறோம். வர சார் நம்ம நிறைய வாட்டி டிவில பாத்துருப்போம். பாக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல இல்ல, டிவில பாக்குறதோட இந்த மாதிரி ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நான் 33 வருஷம் 32 வருஷம் கழிச்சு ஒரு படத்தை வந்து ஸ்கிரீன்ல பாக்குறோம்னா அது ஒரு மன திருப்தியோட போறோம். சந்தோஷம். அவரோட படம் வந்து கருப்பு நிலா, தாயகனு, கொலை விசாரணை, இந்த படம்லாம் இப்போ ஸ்கிரீன்ல போட்டாலும் உக்காஞ்சி 10 தடவை சலிக்காம பாக்குறது வந்து என்ன போல ஒரு இளைஞரோ வந்து படத்தை பத்தி தெரிஞ்சால் பார்க்கலாம் சந்தோஷமா. அவர்கிட்ட நடிப்புனா சொல்லுவா கொடுக்கணும். ஏன்னா அவர் வளர்த்து விட்ட கண்ணுக்குட்டி, சும்மா சொல்ல முடியும். என்னையுமே கேப்டன் நிறைய பேர் வளர்த்து விட்டு போன வடபழனி இடம் இது. யாரு மேலேயும் கேப்டன் மேலே கூட சொல்ல முடியாது. செம்ம கேரக்டர் தலைவர். லாஸ்ட்ல வந்து 1000 தான் மனசுல வலிக்கிற பத்தி ஊரே குறை சொன்னாலும் அவர் கோர்ட்ல வாதாடுறது சும்மா சொல்ல கூடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லிடுறா போல. நல்ல சப்ஜெக்ட்லாம் சொல்லிட்டேன். இப்பதான் சொன்னேன். சூப்பரா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குதுண்ணா. 33 வருஷம் கழிச்சு திருப்பி தலைவரா பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அது ஸ்கிரீன்ல வரும்போது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் பாக்குறது பழைய மாதிரி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கிறாரு. நீங்க இந்த படத்தை வந்து அப்ப 5 வயசு இருந்திருக்குண்ணா. இப்ப பாக்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருக்குண்ணா. அப்ப பாக்காது இப்ப பார்த்து ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அவரோட ஆக்ஷன் சீன்லாம் சூப்பரா இருந்ததுண்ணா. அவரோட ஃபைட் ஆக்ஷன்லாம் சூப்பரா இருந்தது. அவரோட டைலாக் சூப்பரா இருந்ததுண்ணா. இந்த படத்தை நம்ம நிறைய வாட்டி டிவில பாத்துருக்கோம். ஆனா டிவில பார்த்தோட தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணா. அப்படி கூட பாக்கும்போது சூப்பரா இருந்தது. ஆடியன்ஸோட பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருந்ததுண்ணா. இந்த படத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்குமா செகண்ட் ஹாஃப்? ரெண்டு பார்ட்டுமே சூப்பரா இருக்குண்ணா. கிளைமாக்ஸ்ல எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததுண்ணா. கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கும். ஆமா கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்ததுண்ணா. ஓரளவுக்கு சூப்பரா இருக்குண்ணா. இன்னொரு ஷோ கூட வந்து பாப்பேன் நானு. நல்லா இருக்குங்க. 34 வருஷம் ஆகுது. மறுபடியும் படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கு. பார்க்கலாம். எப்படி இருக்குதா அப்படியே இது பார்த்த மாதிரி இருக்கு. கிடையாது. எப்படி இருக்கு பார்க்கறதுக்கே இன்னொரு நாடு வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும். மன்சூர் அலிகான் பாட்டு, மனோஜ் சித்ரா, அப்புறம் வந்து சொர்ணாலதா, 3 பேர். பிக்சர் அப்படியே அவ்வளோ இதா இருக்கு. நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. மன்சூர் அலிகான் தான் சீனே. அதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி சீனே செம்மையா இருக்கும். பாட்டு அப்படியே பிக்சர் எப்படி இருக்குதுன்னு போயிட்டு பார்க்கணும். முதல்ல ரெண்டாவதும் பார்க்கலாம். ஆமா அதான் சொல்றேன். மறுபடியும் பார்க்க தான் தோணும். மறுபடியும் பார்க்கலாம். ஓகே. நான் தியேட்டர்ல போய் பார்த்ததே இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சூப்பரா இருக்கு. இந்த படத்துல நம்ம நிறைய வாட்டி டிவில பாத்துறோம். தியேட்டர்ல பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அவரு பேசுற டைலாக் எல்லாமே சூப்பரா இருக்கு. விஜயகாந்த் சார் எப்படி இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க? செம்மையா இருக்காரு சார். இந்த படத்துல பிடிச்ச கேரக்டர்னா யாரை சொல்லுவீங்க உங்களுக்கு? எனக்கு விஜயகாந்த் தான் பிடிக்கும். இந்த படத்துல பிடிச்ச சீன்னா என்ன சீன் சொல்லலாம்? லாஸ்ட் சீன் ஃபைட் சீன் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன் நல்லா இருக்கு. ட்ரெயின்ல போறது அதெல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த படம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாத்தீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க தியேட்டர்ல. அது அங்க பாக்கும்போது இப்ப பாக்கும்போது எப்படி இருக்கு? இப்போ சூப்பரா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இப்பதான் படம் எடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா விஜயகாந்த் வந்து இந்த ஜெனரேஷன் வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும். சூப்பரா இருக்காரு. இந்த படம் வரும்போது நீங்க பிறந்தீங்களா? ஆமா பிறந்துட்டேன். நான் 40 வயசு எனக்கு. அப்ப தியேட்டர்ல பாத்துக்கிறீங்களா அந்த படத்தை? அப்ப தியேட்டர்ல பார்க்கல, நான் வீட்டுல தான் பார்த்தேன். சின்ன வயசுல தியேட்டர்லாம் ரொம்ப கூட்டு போக மாட்டாங்க. ஆனா இப்போ பார்க்கும்போது தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீனு
வேணா கட் பண்ணி போதுண்ணா. இல்ல எனக்கு டக்குன்னு பிளாக்ல எப்படி இருந்தது படத்துல? பயங்கரமா இருக்குண்ணா. எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே நூறாவது படம் இந்த படம் வந்து ஆமா. செம ஹிட் ஆச்சு. அப்போ ஆமா. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இது இவ்வளவு பிரம்மாண்டமா அந்த டைம்லயே எடுத்திருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. என்ன படம் ஃபுல்லா செலவு தெரியுது, அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காங்க. போதுண்ணா. சீன்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு.